உன்னை மறுபடியும் மறுபடியும் அவர் நேசிக்கிறார். He loves you again and again. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அன்பை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பர்ஃபார்மன்ஸ், திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த காரியம் செஞ்சா சில காரியங்களை அச்சீவ் பண்ணா நம்மளை அதிகமாக நேசிப்பாங்க, நம்மளை சேர்த்துப்பாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன் ஈவன் லுக் அட் பேரண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பிள்ளை சாதிச்சுட்டா இது என் பையன், செய்யலைன்னா அது உன் பையன் உன் பொண்ணு, ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் இது இருக்குது. ஸோ கான்ஸ்டன்டா நம்ம வாழ்க்கையில we live under the pressure of receiving somebody's approval or love. எப்படியாவது ஏதாவது பண்ணி இவங்க நம்மளை நேசிப்பாங்களா, அவங்க இதை செய்வாங்களான்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் கூட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்குது. என்ன நீ கவனிச்சா, இதை பார்த்தா, இல்லை நீ சாதிக்கிற மாதிரி சொன்னா நான் உன்னை திரும்ப நேசிப்பேன், இல்லைனா people don't want to love us. ஐயா, இன்னைக்கான ஆண்டவர் இயேசு மட்டும் நீ சாதிச்சாலும் சரி, சாதிக்காம போனாலும் சரி, நீ சொதப்பினாலும் சரி, 10 தடவை கீழே விழுந்தாலும் சரி, அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மளை அதே அளவு நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்பு நம்ம மேல மாறுவதே இல்லை. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அச்சீவ்மெண்ட், இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். நல்லா கைகளை தட்டணும், கர்த்தர் நேசிக்கிறார்னு. ஐயா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை விட உன்னை நேசிக்கிறார் தான் பெரிய ஆசீர்வாதம். That's the biggest blessing, more than God giving you a blessing. ஏன்னா நிறைய நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு தான் நம்மளுக்கு என்னது யார் யார் எப்படின்னு தெரியும். கொஞ்சம் சீசன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் வருஷம் ஆச்சுனால சிலர் எப்படி இத்தனை வருஷம் தள்ளினே தெரில, எப்படி தள்ளிக்கிறாங்களாம். எப்படி ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேம் அக்ராஸ் இவ்வளோ வருஷம். ஐயா, ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் லவ் பண்ணுறதுனால தான். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா அந்த லவ் மேலேயே ஒரு டவுட் வந்தது. ஏன்னா சில மேரேஜ் கவுன்சிலிங்கில் உட்காரும் போது சில சொல்லுவாங்க, பாஸ்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ண ஆள் வேற, இது வேற, இவர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற மாதிரி இவரும் இவங்களும் அந்த மாதிரி, இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது பாஸ்டர், அது தெரிஞ்சுதான் உங்க அப்பா அம்மா வேணானாங்க. ஜோக்ஸ் அபார்ட். But today when I finish, this sermon is very personal to me because every time the biggest assurance in our life is that God's love never changes. Again and again he keeps loving me. அதே அளவு மறுபடியும் மறுபடியும் அவர் என்னை நேசிக்கிறார். Hallelujah. My first point for today, your failures do not define you, his love does. அதாவது உன் தோல்விகள் உன்னை யார் என்று முடிவு செய்யாது, அவர் அன்புதான் நீர் யார் என்று முடிவு செய்யும். I want to repeat that again. Your failure does not define who you are, but his love defines who you are. Let's go into the story of Peter today. மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 69. Matthew chapter 26 verse 69. கதை உங்களுக்கு தெரியும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரப்பா, என்னை காட்டி கொடுக்க போறாங்க, நீ என்னை மறுதலிப்ப. நம்பால்னா சொல்ற, ஆண்டவரே உயிரே போனாலும் சான்ஸே கிடையாது, நீங்க வேற எவனா சொல்லுங்க, என்ன அப்படி ஆள் காட்டிலாம் நான் கிடையாது, அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் வரல, என்னை வீட்டில் அந்த மாதிரிலாம் வளர்க்கல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன். அந்த சிச்சுவேஷன் ரொம்ப பேச்சு பேசிட்டார். நான் பேசிட்ட பிறகு இது நடக்குது, வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். நீ என்ன பேசுறனே தெரியல, கியா ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் சேயிங், சம்திங் எல்ஸ் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்புறம் அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நஸ்ரனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். கண்டிப்பா அவர் யாருன்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹூ ஹி இஸ். நான் தான் சொல்றேன்ல, பிலீவ் மீ, ட்ரஸ்ட் மீன்றாரு. அப்புறம் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். உடனே நம்ம என்ன சொல்றாரு, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அதாவது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், he started cursing and he promised I don't know அப்படின்னு சொன்ன உடனே சேவல் கூவிற்று. காக்கடுடுல்டு அப்படின்னு சொன்ன உடனே என்னாவது, சேவல் 3 தடவை கூவிடுச்சு. அது ஒன்று, பேதுரு எப்படி அவன் வாழ்க்கையில் ஒரு கடந்து வரான ஒரு சுச்சுவேஷனு, ஆண்டவரை மறுதளிச்சது ஒரு ஃபெயிலியர் மட்டும் இல்லை. இப்போ அவனுக்கு என்ன அசிங்கம்னா, ஆண்டவரை மறுதளிச்சது மட்டும் இல்லை, நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தப்பா. எப்படி
அவர் ரெப்புடேஷன் வேற இப்ப போயிடுச்சு. அவர் நான் மறுதலைக்கவே மாட்டேன், யார் செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி இப்போ அவனுக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் பிட்ரயல், இட்ஸ் அபவுட் ஹிஸ் ஓன் ஃபெயிலியர். புரியுதா? அவன் வசனம் சொல்லுது அவன் மிகவும் வருத்தப்பட்டு அழுதானா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா லூக்ல சொல்லுது ஆண்டவர் வந்து the Lord turned at Peter. அவனை பார்த்து ஆண்டவர் பார்க்கறாராம், பார்த்து கர்த்தர் சொன்ன மாதிரி அந்த சேவல் கூவுது. வசனம் சொல்லுது அவன் வெளில போய் ரொம்ப அழுகுறான். அது கர்த்தர் எப்போ நம்ம நிக்கணும்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்ம சொதப்பிடுறோம். அதாவது நான் மறுதளிச்சது ஒரு பக்கம், இன்னும் ஒன்று நான் செய்யவே மாட்டேன்னு சொன்னேன் பாருங்க, அதை செஞ்சுட்டேன். நிறைய நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த காரியத்தில் நம்ம ஓவர் கான்ஃபிடண்டாக சொல்கிறோமோ நமக்கே தெரியாது அதை நம்ம விழுந்துரும். புரியுதா? அதுவும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கும்போது சிலர்லாம் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி பேசும்போது வா ஷப்பா நல்ல வேலை நம்ம அப்படி கிடையாது, எப்படி நல்ல வேலை நம்ம அப்படி கிடையாது, நீ என்னைக்கு அதை சொல்றியோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஏன்னா நம்ம எதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறோமோ அதில் ஃபெயிலியர்ஸ் ஹேப்பன். உடனே பார்த்தீங்கன்னா நல்ல சொன்ன உடனே கோழி கூது. ஏங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய கோழிங்க இருக்குது தெரியுமா? அந்த கோழிங்க வெயிட் பண்ணே இருக்கும். எப்படி இவன் எப்போ தப்பு பண்ணுவான்னு உடனே கத்தி நான் தான் சொன்னேன்ல உனக்கு இவன் செய்வான், இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு பல கோழிகள் நம்ம தப்பு பண்றதுக்காக வெயிட் பண்ணினு தப்பு பண்ண உடனே அந்த கோழி நம்மளை போட்டு கொடுத்து கரெக்டா நான் சொன்னல இவன் அப்படிதான் நீ கேட்கல அப்படின்னு அந்த கோழி கத்தும். ஆனா அந்த கோழிக்கு என்ன தெரியாதுன்னா ஐயா பேதுரு திருப்பி ஊழியக்காரனாடுவான், ஆனா அந்த கோழி பிரியாணி ஆவறது நிச்சயம் அப்படின்றது அந்த கோழிக்கு தெரியாது. இன்னைக்கு பல கோழிகள் கத்தி கொண்டிருக்கலாம், ஆனா கோழிக்கு என்ன தெரியும்னா நம்மளை பார்த்து தப்பு தப்பு நீ கத்தினாலும் கத்தர் நம்மளை நேசிச்சு மறுபடியும் ஒரு ஊழியத்துக்கு அவருக்காக கத்தர் நம்மளை பயன்படா கத்தன கோழி பிரியாணி தான். You need to understand that, right? There will be people அவன் கத்தர் இப்படி நான் பண்ணிட்டேனே. ஏன்னா நிறைய நேரத்தில் இட்ஸ் ஈஸி ஃபார் us to allow the failures to define us. Because quite often we look at us through the lens of our mistakes. Everybody looks at us through the lens of we are not perfect. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், பேதுரு நீ சொதப்புவ, நீ என்ன மறுதலிப்ப, ஆனாலும் நீ திரும்பி வந்த பிறகு உன் சகோதரர்களை நீ திடப்படுத்து. கர்த்தருக்கு தெரியும். And you need to understand. இன்னைக்கு நிறைய நேரத்தில் your past does not define who you are. உன் பழைய வாழ்க்கை நீ யாருன்னு சொல்லாது. புரியுதா? Your failures cannot define who you are. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அவர் அன்பு மட்டும் நான் யாருன்னு சொல்லிட்டே இருக்கோம். நான் எவ்வளோ தடவை கீழே தவறி விழுந்து முட்டி தலைகளை எல்லாம் அடிப்பட்டாலும் அவர் அன்பு என்னை அவர் மகன் என்று சொல்லுகிறது, அவர் மகள் என்று சொல்றது. கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, அவர் பிள்ளையாக வைத்திருக்கார். His love defines who I am. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான பெரிய கிரைசிஸே ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண என்ன வேணா பண்றாங்க. சரியா? இன்னைக்கு இந்த கான்டென்ட் ட்ராக் நான் 2 நாள் அந்த மீடியாவில் பேசிட்டு இருக்கும்போது, மீடியா கான்ஃபரன்ஸில் பேசும்போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ சம்திங். டிக்டாக்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ ஏதாவது ஒன்று அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிகேட் பண்ணி என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஜஸ்ட் டு கெயின் ஃபாலோவர்ஸ். ஆனால் பட் இஃப் யூ ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே உன்னை உண்மையாக நேசிக்கிற ஆளும் கிடையாது, நீ யாருன்னு தெரியாது, உனக்கு லைக் போடுறாலோ கமெண்ட் போடுறாலோ இந்த உலகத்தில் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாலும் யாருன்னு தெரியாது. The true identity of us does not matter how many followers we have, what the world calls us. உலகம் கொடுக்குற ஐடென்டிட்டி, the true identity is that ஆண்டவருக்கு நான் பிள்ளை, அவர் மகன், நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் மகள். அதுதான் நான் யாருன்னு என்ன டிஃபைன் பண்ணுது. That's what defines you today and not your failures. அதனால did you have a bad failure? Did you have a failed marriage? Do you have a failed career? You have a failed body? You have a failed calling because you've slipped? That does not define who you are. Hallelujah. இன்னைக்கு உலகம் என்ன வேணா முத்திர போடலாம், நீ யாரா என்ன சொல்றது? அது கிடையாது. நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறாய். இரண்டாவது காரியம், in your darkest moments his love reaches out to you. அதாவது உன் வாழ்க்கையிலே மிக இருளான தருணத்திலும் கர்த்தர் அன்பு உன்னை தேடி வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிக இருளான தருணம். இன் யுவர் டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸ். டார்க்கஸ்ட் மொமெண்ட்ல எல்லாம் நம்மளை விட்டு தான் போவாங்க, சரியா? ஆனா அந்த டார்க்கஸ்ட் மொமெண்ட்ல தான். இப்ப பாருங்க, வாசிங்க, பேதுரு வெளில போய் ஓன்னு அழுதுட்டார். அழுதுட்டு திருப்பி அவர் மீன் பிடிக்க போயிட்டார். எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போறார். யோவானின் புத்தகம் 21:1-3. John chapter 21 verse 1-3.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை Jesus வெளிப்படுத்தினார். appeared again to his disciples. Okay? வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, அதாவது பீட்டர், தாமஸ், நத்தானியல், சன்ஸ் ஆஃப் ஜெபடி எல்லாம் போயிட்டு திருப்பி எங்க போயிட்டாங்க? ஃபிஷிங்க்கு போயிட்டாங்க. சரியா? அப்ப ஜீசஸ் திருப்பி அப்பேர் வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். இங்க பாத்தீங்கன்னா, அதாவது பேதுரு வாழ்க்கையில தோத்து ஃபெயில் ஆன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இனிமேல்ட்டு நம்ம கத்தர் அழைப்பெல்லாம் இல்லை. சரியா? இனிமேல்ட்டு நம்ம திருப்பி ஊழியக்காரனா இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த என்ன கூப்பிட்டாரு, நீ மற்றவங்களுக்கு இது இப்படி நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் கத்த சொன்னாரு. ஆனா ஒன் பிக் ஃபெயிலியர் takes him back to his old job. புரியுதா? ஒரு தடை, ஒரு ஃபெயிலியர் என்ன பண்ணுது? பழைய வேலைக்கே போயிடு. நீ இதுக்கு நம்ம ஃபிட் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, when you try something, இது ஆகலையா போயிடு பழைய இடத்துக்கு போயிடு. அதுதான் எனக்கு பத்திமின்ற குருடை நான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆண்டவர் இயேசுகிட்ட போகும்போது ரொம்ப கிளியரா சொல்றேன், he got up, he threw away his beggar's garment. இப்படி அவனுடைய பிச்சைக்காரனோட வஸ்திரத்தை தூக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட போறான். ஏன்னா நம்மளுங்கன்னா எப்படி ஆவலியா திருப்பி பிச்சை எடுக்க போயிடலாம், செட் ஆகலையா திருப்பி என்ன பண்ணலாம். That's what happened to Peter. Peter thought, because I betrayed Jesus, I made a mess of my life. என் வாழ்க்கையில் இப்படி ஆனதுனால, so இதுக்கு மேல அந்த மேலான வேலை, உன்னத வேலை, அந்த மேலான அழைப்பு, I still don't have his calling again in my life. I messed it up, so I've lost, so let me get back to fishing. புரியுதா? A lot of people go back to fishing again. ஐயா, இன்னைக்கு அவன் போன இடத்துக்கு கடற்கரைக்கு என்ன பண்றாரு? கத்தரை தேடி வர்றார். நம்மளால தான் என்ன பண்ணுவான்? ஆரம்பிச்சு கூட்டினுவான் அவனை, பாப்பா என்ன வந்து பாருவா. நோ, in your darkest moment, when you think your calling is over, when you think you've lost the best opportunity in your life, in your darkest moment, உன் இருளான நேரத்துல இவ்வளவு ஆயிடுச்சுடா, இனிமேல் எவனும் நம்ம கூட சேர மாட்டாங்க அப்படின்ற நேரத்துல, அந்த நேரத்துல கர்த்தர் உன்னை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பச்சல் உன்னை தேடி வருவார். ஐயோ, the word of God says he bitterly wept. லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்மால என்ன பண்ணார்னா, ரெசிக்னேஷன் லெட்டர் குதிரை வந்துட்டார். Peter gave his resignation letter and he said, Lord, I cannot do this anymore. Vandachu, I am not fit for this. I've come. I quit, Lord. He thought it was over. But the biggest miracle which ever happens in our life is Jesus reaches out to us in our darkest moment. உன் இருளின் நேரத்துல அவர் வந்து உன்னை தேடி வந்து அவர் அன்பை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நேசிக்கிறாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல, எவ்வளோ நேசிக்கிறார் உன்னை. சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு டவுட்டே ஆகிடும், என்னத்தான் நம்ம பண்ணோம் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறார். யாராவது நம்ம மேலே ரொம்ப அன்பு செலுத்தினா, எதுக்கு? ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குதோ? அஜெண்டாவே கிடையாதுங்க. நம்ம ஒன்றும் பண்ணவும் இல்லை. But he loves us so much more than anybody that even if you've given resignation, அந்த லெட்டரை எத்தனை திருப்பி வர்றார் அவர். தம்பி, இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கிழிச்சு போட்ட உனக்கு புது ஆஃபர் லெட்டர் இருக்குது. I will come back when you think you've lost it in your life. Hallelujah. நல்லா கைத்தட்டா, நல்லா உற்சாகமா. என் இருளின் நேரத்தில், my darkest moment, it gets better. Okay, ready? My third point. God gives you special attention. Let me repeat this. God gives you special attention, okay, when you feel most unworthy. எப்படி? அதாவது நீ தகுதியே இல்லைன்னு நினைக்கிற நேரத்துல கர்த்தர் உனக்கு அதிகமான கவனத்தையும் கரிசனையும் காட்டுகிறார். சரி, இப்போ நீங்களாம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா இந்த ஐசியூ எமர்ஜென்சி வார்டுன்னு இருக்கும். அந்த ஐசியூ எமர்ஜென்சி வார்டுக்கு முதல்ல யாரை கூட்டின்னு போவாங்கன்னா, எவன் ரொம்ப சாவர நிலைமையில இருக்கிறானோ, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறானோ, நெஞ்ச புடிச்சுன்னு வரானோ, ஆக்சிடென்ட்ல சீரியஸ் கண்டிஷனோ, அப்படி இருக்கிறவன தான் முதல்ல ஐசியூல கொண்டு போய் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அங்க நர்ஸ் வந்து, இல்லப்பா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதல்ல அவருக்கு ஜுரத்துல வந்துக்கிறாரு, ஜுரத்துல வந்தவருக்கு தான் நம்ம முதல்ல அட்டென்ஷன் கொடுப்பேன், நீ நெஞ்ச பிடிச்சிருந்தாலும் இரு, 10வது தான் உனக்கு அப்படின்லாம் கிடையாது. எவன் உயிருக்கு போராடுறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன், ஸ்பெஷல் அட்டென்ஷன்.
ரைட்டா? இட்ஸ் நாட் அபவுட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். நான் இத்தனை நாளா கத்தர் கூட இருந்தேன், நான் இத்தனை நாளா ஊழியம் செஞ்சலாம் கிடையாது. எவன் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கோ, God gives special attention, especially when you're unworthy. Hallelujah. எப்போ நீ தவறி இருக்கிறையோ அந்த நேரத்தில் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்க்குறீங்க தெரியுமா? சரியா? எப்போ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போகிறோம்? ஸ்பெஷல் பிரச்சனை இருக்கும்போது தான். சரியா? நார்மலாக வெறும் ஜுரம் பேஜின்னு என்ன பண்ணுவாங்க? அந்த டாக்டர் கிட்ட போ, ஒரு 50 ரூபாய் வாங்குவார். அவர் MBBS வாங்கினார்னா நான் தெரியல. ரொம்ப நாளாக அப்படி நான் பொசவாக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். சின்ன வயசில் கூட்டின்னு போவாங்க. அதாவது ஒரே செட்டு மாத்திரை தான், அவர் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஒரே செட்டு மாத்திரை தான் போட்டால் அவ்வளோதான், ஒரு வேலைக்கு தான். அர்ஜென்ட்டுக்கு அந்த டாக்டர் தான். சின்ன வயசில் நான் போகும்போது 4 ரூபா வாங்கியிருந்தார். சரியா? அப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து நான் பெருசானப்போ தான் சொன்னார், இல்லை அவர் ஆக்சுவலாக MBBS இல்லை அப்படின்னு. ஏன்னா டேய் இத்தனை வருஷம் பொறுத்தா சொல்வீங்க, அது தெரியாது. ஒருத்தர் சொன்னார், அவர் பொருளாக படிச்சிருக்கலாம், ஆனால் அவர் மாத்திரை கொடுத்தா சரியாயிடும். சரியா? ஆனால் அவர் என்ன பண்ணுவார், வேற ஏதாவது ஸ்பெஷல் பிரச்சனைனா, ஐயா நான் இல்லை வேற எங்கேயாவது, யூ கெட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஃப்ரம் த ஸ்பெஷலிஸ்ட் when you have a serious problem. Right? நான் ஏன் சொல்றேன் பாருங்களேன். மார்க் 16:7, மார்க் சாப்டர் 16 verse 7. ஆண்டவர் உயிர் தந்துட்டார். Jesus is resurrected. மார்க் 16 verse 7. அப்போ அங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுக்குறாரு, நான் வந்துட்டேன் நம்புறேன். வாசிங்க, என்ன சொல்றாரு? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும், ஏஞ்சல் சொல்லுது, நீங்க போய் அவருடைய சீஷர் இடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய், பேதுரு எப்படி போய் எல்லாட்டையும் சொல்லு, ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லு. சரியா? அப்படிலாம் கிடையாது. சீஷர் இடத்திற்கும் go tell his disciples and சத்தமா சொல்லுங்க, and Peter. ஸ்பெஷல் அட்டென்ஷன். வாசிங்க. உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் பேதுருவை தனிமைப்படுத்தி சொல்றாரு? Why is God singling out Peter? எல்லா சீஷர்களுக்கும் போனா இருக்குது யாரு? 11 பேர் தான் இருக்கிறாங்க. யூதாஸ் செத்தாச்சு, 11. நீங்க பாத்தீங்கன்னாங்க, ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் மரித்த பிறகு after Jesus died on the cross, அந்த 3 நாட்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வரைக்கும் பீட்டர் would have been in high depression. ஏன்னா சுத்தி இருக்கிற அந்த 10 சீஷர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, அத்தை கோழிங்களா இருந்திருக்கும். அதெல்லாம் ஏய் அவருக்கு வேணும்டா, எவ்வளோ க்ளோஸா வச்சிருந்தாரு உன்னை, எங்களெல்லாம் விட்டு எப்ப பார்த்தாலும் உன்னை கூட்டினே சுத்துறது. எப்படி? ஆல்வேஸ் உன் கம்பெனி தானப்பா, உனக்கு என்ன ராஜா? உன்னை நம்புறாங்களா அவருக்கு வேணும். எத்தனை பேர் சொல்லுவாங்க உன்னை நம்புறாங்களா அவருக்கு வேணும். அதுல வேற டிரான்ஸ்பிகரேஷனுக்கு வேற உன்னை கூட்டின்னு போயிட்டாரு. நாங்களாம் வேஸ்டா? எவ்வளவு பேசியிருப்பான் பாருங்க. those 3 days would have been deadly for Peter. அவன் இன்னும் கூட யோசிச்சிருப்பான், பேசாம நாமளும் யூதாஸ் மாதிரி தூக்க மாட்டி செத்துடலாமா. ஏன்னா கூட இருக்க சொல்லுவான், அவன் மானம் உள்ளவன், அவன் சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிட்றான், செத்துட்டான், நீ அதெல்லாம் இல்லை போலது உனக்கு. யோசிப்பார். people would have passed a lot of lewd comments. என்னடா பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிற, மலை மாதிரி இருக்கிற. those 3 days Peter would have thought, ஐயோ ஆண்டவர் இறந்ததுக்கு ஒருவேளை நான் காரணமா, நான் எந்த நேரத்தில் நின்று இருக்கணுமோ அந்த நேரத்தில் நிக்கலையே. And the devil would have played the tape again and again in his mind, making him so guilty. கூட இருக்கணும்னா would have made him feel so guilty. I messed it up again. I messed it up. அதெல்லாம் கத்தனை சொல்லுற, டேய் அவன் 3 நாளா சாவாத கொடையா சாப்பிடாம இருக்கிறான், நீ எல்லாருக்கும் சொல்லு, ஆனா பீட்டர் கிட்ட ஸ்பெஷலா பார்த்து சொல்லு, நான் வந்துட்டேன், அவன் முன்னாடி போறேன்னு. give special attention to Peter when he feels most unworthy. அவன் தகுதியே நடக்கிற நேரத்துல அவனுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன். நல்லா தான் தட்டுங்களா, கை தட்டினா நீங்க தட்டலாமா வரலாமா இல்லையா? நிறைய பேருக்கு என்னன்னா, ஒருவேளை நம்ம தகுதியிலன்னு மாட்டிப்போமோ. ஓ மை காட். கத்தர் உங்களை சில நேரத்தில் தனிமைப்படுத்துவார், சிங்கிள் அவுட் பண்ணுவார். நாட் டு எம்பாரஸ் யூ, பட் ஜஸ்ட் டு டெல் யூ தட் ஹி லவ்ஸ் யூ மோர். ரைட்? ஹேவ் யூ கான் த்ரூ திஸ் பெயின் வேர் யூ ஃபீல் லார்ட் எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஐ மெஸ்ட் இட் அப், ஐ அம் டிப்ரெஸ்ட். ஐயா, யூ குட் ஹாவ் எனிதிங் which has failed in your life. நீங்கள் எத்தனையோ பேர், ஐ மீட் a lot of single parents, broken marriages, messed up careers, messed up calling, single in life, where you think, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், அந்த டைம்லயே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் அதை பண்ணியிருக்கலாம், இந்த டைம்ல இது நடந்தது, இது பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இதை பண்ணியிருந்தேன்னா நான் இப்படி ஆயிருக்குமோ. நிறைய நேரத்தில் நம்ம யோசனை இருக்கிறோம். லாஸ்ட் வீக் கூட பேசினேன் என் ஒய்ஃப் கிட்ட.
அதாவது நாங்கள் இந்த வீடு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வீடு வந்துச்சு, எங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடு வந்துச்சு. அப்போ ஒரு என்ன சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப யோசித்து என் ஒய்ஃப் எப்படின்னா, நான் இப்படி தான் ஜோம் பண்ணுவேன், இந்த நம்பருக்குள்ளே வந்தால் தான் ஓகே அப்படின்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. இப்போ தேடி பார்க்குறோம், அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. நான் ஒரு வேலை அதை ஏற்றுக்கணும், ஒரு வேலை அதை ஏற்றுக்கணும். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஏன்பா உனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சதை நீ மிஸ் பண்ணிட்டு நீ நினைக்கிற, அதை விட எவ்வளோ பெஸ்ட்டை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். நீ மிஸ் பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா. நீ மிஸ் பண்ணாத நிறைய ஆசீர்வாதங்களை நான் உன் கையில் வைத்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். I cannot go back and change. Probably I could have missed, yes. Right? சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், கர்த்தரே தடுத்து பண்ணலாம், நம்மளே கூட மிஸ் பண்ணிருக்கலாம். Yes. But don't you think God can give you a better one? Right? Don't you think God can give you a better opportunity? He will do it. அதுவும் எஸ்பெஷலி when you feel unworthy. கர்த்தர் சொல்றாரேப்பா, சீஷர்களுக்கும் ரீனுகுமாருக்கும் சொல்லிட்டு வா. அல்லேலூயா. சீஷர்களுக்கும் கிறிஸ்டினாக்கும் சொல்லிட்டு வா. எஸ்பெஷலி when you feel unworthy. That's when God gives you special attention. நாலாவது, He restores you not to punish but to redeem and recommission. அதாவது அவர் உன்னை மீட்பதற்கான காரணம் உன்னை தண்டிப்பதற்கோ அதட்டுவதற்கல்ல, அவர் உன்னை மீட்பதற்கான காரணம் உன் அழைப்பை திருப்பி கொடுக்க. God comes after you and he restores. சில நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டாரா, டேய் செய்ய போறாரு, நம்மள வச்சு பண்ண போறாரு ஆண்டவர். இல்ல, he comes back and gives you the calling because he wants to recommission. உன் அழைப்பை கர்த்தர் திருப்பி கொடுக்க போறார். வாசிங்க யோவான் 20வது அதிகாரம். ஆண்டவர் இப்பதான் கான்வர்சேஷன் வைக்கிறார், பேதுரு கூட பேசுறார் ஆண்டவர். யோவான் 21:15-17. John chapter 21 verse 15 to 7. ஒன்று யோவான் இல்ல சிஸ்டர், யோவான் 21. ஓகே, வாசிங்க, நீங்க வாசிங்க பிரதர். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதாவது கேள்வியை பாத்துங்க, பீட்டர், do you love me more than them? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உடனே அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆட்டுக்குட்டிய மேய்ப்பையா. நான் இருந்தா நீங்களா இருந்தா பீட்டரை பார்க்குறோம், பீட்டர் பாத்தியா நான் சொன்னேன் செஞ்சேன்ல, நல்லா எப்போ உன்னை எதிர்பார்த்துனா நான் யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் வேற போட்ட, டேய் சாமம் வேற விட்ட. இந்த கான்வர்சேஷன்லாம் கர்த்தர் பேசல. என்ன கேட்குற, டு யூ லவ் மீ, ஃபீட் மை ஷீப். ரெண்டாவது, இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பது. அப்புறம் மூணாவது, அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை. அதாவது பாருங்க, இவன் மறுதளிச்சு ஓடுனா கர்த்தர் திரும்பி வதற்கு அது வந்து என்ன சொல்றாரு, எப்பா உன்னை நம்பி நான் ஊழியத்தை கொடுக்க போறேன், உன்னை நம்பி நான் ஊழியத்தை கொடுக்க போறேன். நம்மளா தானே பண்ணுவோம், நல்லா நம்பணும், இவனை நல்லது நம்புறதுக்கு நல்லா செஞ்சான், இவனை நம்பி அந்த ஆடுகளை கொடுக்க போறேன். அந்த ஆடு நானா இருந்தா, ஆண்டவரே இவன் கிட்ட வேணா, வேற யார்ட்டையாவது எனக்கு கொடுத்துருங்க, இவன் என்னையும் விட்டு ஓடுவான். ரைட். மூணாவது, மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு. அதாவது பேதுரு துக்கப்பட்டுன்னு ஒன்று போட்டுக்குது, இவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாருன்னு ஆக்சுவலா இருக்குது. எப்படி, ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா, டேய் உன்னை அவர் கேட்கறதே பெரிய விஷயம், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதா. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. You need to understand this. நம்ம பின்னாடி போயிருந்தா நம்ம என்ன சொல்லிப்போம், பேதுரு ஐ நோ ஆல் தட் யூ டிட், இருந்தாலும் ஐ ஸ்டில் லவ் யூன்னு பேசியிருப்போம். நம்ம எப்படி பேசியிருப்போம், சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்கிட்டையும் வீட்டில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் லவ் பண்ணுறேன். சில சொல்லுவாங்க, என்ன பண்ண கல்யாணம் பண்ணியாச்சு, லவ் பண்ணி தான் ஆகணும், உன்னை பெத்தாச்சு லவ் பண்ணி தான் ஆகணும், என்ன உனக்கு நான் பிறந்தாச்சு லவ் பண்ணி தான் ஆகணும். அவர் அப்படிலாம் பேசல. பேதுரு, நான் உனக்கு இன்னும் லவ் பண்ணுறேன்னு கூட சொல்ல. அதாவது எப்படின்னா, ஈவன் ஆஃப்டர் நோயிங், ஈவன் ஆஃப்டர் யூ டூயிங் ஆல் திஸ், ஐ ஸ்டில் லவ் யூ. இல்ல, I was reading this, actually I was in tears because நான் அழுதுட்டே இருந்தேன் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஏன்னா அவர் எப்படி வந்து கேட்குறாரு, என் ஆண்டவர் என்ன எவ்வளோ நேசிக்கிறான்னு. அவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. எப்போ
நான் மறுதளிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது நீ என்னை நேசிக்கிறியான்னு சொல்றது மட்டும் இல்ல, உன்னை நான் இன்னும் நம்புறேன், என் ஆடுகளை நம்பி என் ஊழியத்தை உனக்கு தரேன்றார். ஹல்லேலூயா. This morning God is saying, Lord, leave alone me loving you. கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிற? அப்போ நான் யோசிச்சேன், இன்னைக்கு கூட நான் என்னோட தம்பி சபி கிட்ட பேசும்போது நான் சொன்னேன்ப்பா, இந்த அர்த்தே இந்த யூனிவர்ஸ்ல சின்ன பார்ட்டிகள், ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளியில நான் ஏதோ ஒரு சின்ன புள்ளி. ஏன் அன்பு கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியம்னா, அவர் என்ன வந்து கேட்கிறார்ல, நீ நேசிக்கிறாருன்னு. நான் நேசிச்சா என்ன, நேசிக்கல அவருக்கு அது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது? The creator of the entire universe is wanting my love. Do you understand it? புரியுதா? இன்னைக்கு சிஎம் பிஎம் வந்து உனக்கு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டா, யா காலில் விழுந்த தெய்வமே உனக்கு எனக்கு பிடிக்கும். But then the creator of the universe, அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் அவனா சொல்றார், I want your love back. He is possessive about your love. இன்னைக்கு God asks you, அப்பா என்ன நேசிக்கிற, என்ன நீ நேசிக்கிறனா உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன், அந்த ஊழியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். மறுபடியும் I want to recommission you. I want to give you back that calling. I want to give you back that ministry. I want to give it to you back. உன்னை நம்பி. Hallelujah. அது பெஸ்ட் பார்ட், உன்னை நம்பி நான் திருப்பி கொடுக்குறேன். 3 தடவை சொல்றார். He's saying, I'm not done with you yet. I still have a purpose for you. உன் கதை முடியல ராஜா, உன் வாழ்க்கை இப்படி கிடையாது. உனக்கு ஒரு நோக்கத்தை நான் இன்னும் வச்சிருக்கேன். No matter how much you messed up. My last point for today. His love turns your greatest failure into your strongest testimony. நான் திரும்ப சொல்றேன். His love turns your greatest failure into your strongest testimony. அவர் அன்பு உன் மிக பெரிய தோல்விய உன் மிகப்பெரிய சாட்சியாக அவர் அன்பு மாற்றும். அவர் அன்பு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மிகப்பெரிய தோல்வி மிகப்பெரிய சாட்சி எது? அவர் அன்பு. ரைட்? ஹிஸ் லவ் கேன் டர்ன். ஏன்னா ஆண்டவர் வராரு, 40 நாள் தான் ஆகுது, பேதுரு மேல போய், இப்ப ஆண்டவர் மேல போயாச்சு. அப்போஸ்தலர் 2 ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 14. அப்பொழுது பேதுரு 11 பேர் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, Peter starts to preach. Right? First time Peter எந்திரி preach பண்றாருங்க. கர்த்தர் அவரை விட்டுட்டு போயாச்சு, மேல போயாச்சு, பரிசுத்த ஆவியாரை நீ பெற்றுக்கொள்ள. After receiving the Holy Spirit எந்திரிச்சு preach பண்றான். First day 3000 ஆத்துமாக்கள், first day church is born. சபை உருவாகுது. ஹல்லேலூயா. இவன் மறுதலிச்சு 43 நாள் தான் ஆகுது. ஆண்டவர் உயிர் தெழுந்து 40 நாள் ஆகுது. இவன் மறுதலிச்சு 43, 43 டேஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாருங்க. 43 டேஸ் முன்னாடி ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, அவரை அழைத்து கொண்டு தான் போறாங்க. அற்புதம் செய்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது 43 டேஸ் முன்னாடி அவர் தெரியாதுன்னு பயந்து சொன்னவன், அது 43 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் மேல போயிட்டாரு. ஜீசஸை இப்ப பார்க்க முடியல, ஆனா எல்லாருக்கும் தைரியமா நின்னு இவர் தாண்டா இயேசு, இவர் தாண்டா உண்மையான ஆண்டவர் என்று பிரசங்கம் பண்றாரு. 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு அவன் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. Hallelujah. I want to tell you today, if God can do it for him in 43 days, God can do it in less than 4 days, 4 minutes, 4 seconds, or even 4 milliseconds is more than enough for the Lord to bring in this transformation in you and my life. Hallelujah. Your greatest failure could become your greatest testimony. Hallelujah. கர்த்தர் சொல்றாருப்பா, இந்த கண்மலை மேல் தான் என் சபையை ஓடி போன கண்மலை தான் அவன், சரியா? மறுதளிச்ச கண்மலை தான் அவன், பயந்த கண்மலை தான் அவன். ஆனாலும் இவன் என் கண்மலை, இவன் என் கல்லு மேல் தான் நான் சபையை கட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? This morning I don't know if you backslided again and again, if you feel that you failed God miserably, He's coming after you. And the best part is, மறுபடியும் உன்னை நேசிக்கிறார். அவர் அன்பு மாறவே இல்லை. நான் 12th படிக்கும்போது, இந்த 12th படிக்கும்போதுலாம் இந்த ஸ்கூல்ஸில் வந்து இந்த ரிட்ரீட் வைப்பாங்க தெரியுமா, எக்ஸாமுக்கு முன்னாடி, ஃபார் ஆல் தி சில்ட்ரன் ரைட்டிங் 10th and 12th. ஸோ 12th படிக்கும்போது அனிதா ஸ்கூல் நான் படிச்சுட்டு இருந்தேன், இங்கே தான். அப்போது ஒரு ரிட்ரீட் வச்சாங்க. அப்போது நான் 10th முடிச்சு +1 இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி பைக்லாம் வாங்கிட்டு, நான் பைக் இருந்துச்சு, நான் பைக்கெலாம் ஓடிட்டு இருந்தேன். அப்போது 12th படிக்கும்போது ஒரு 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கர்த்தர் காப்பாற்றினார். இது யாருக்கும் தெரியாது. அப்போ அன்றைக்கி ஒரு ரிட்ரீட் நடக்கும்போது ஒரு ஊழியக்காரர், ஒரு ப்ராஃபட் வந்து சொன்னார், இந்த மாதிரி இங்கே ஒரு தம்பி இருக்கிறாரு, 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கர்த்தரை காப்பாற்றிக்கிறோன்னா ஒரே அழுது போய் நான் மனம் திரும்பி, ஓ காட் சேவ்ட் மீ, ஐ லிவ் ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டேன்.
அப்போது ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ மீட்டிங் நடக்கும்போது ஒரு பழைய ஹாலில் ஒரு இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு ஊழியக்கார் கூப்பிட்டு, தம்பி நீ மாறிட்டியா, ஒரு யூத் மீட்டிங்கு வந்து சாட்சி சொல்கிறியா? நம்ம தான் அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு கத்தர் தொட்டுட்டாருன்னு ஒரு ஃபீலிங்கில் சொல்லிடுறேன். நேராக கூப்பிட்டாங்க. திருப்பி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடிலாம் நின்னாங்க, சாட்சி சொன்னாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அக்செப்டட் கிரைஸ்ட், ஐ வில் லிவ் ஃபார் யூனாங்க. கீழே இறங்கிறதுக்குள்ளேயே நிறைய கோழிங்க வந்து சொல்லிச்சு, இவன் இதுதான் சொல்லுவான், கொஞ்ச நாளில் பாரு இவன் எப்படி போவான், இவன் பேக் ஸ்லைட் ஆகிடுவான். இந்த மாதிரிலாம் நிறைய சாட்சிகளை பார்த்தாச்சு. ப்ளஸ் இவனை தெரியும் இப்படி தான் பேக் ஸ்லைட் ஆகணும். அந்த கோழிகள் என் வாழ்க்கையில் பல தீர்க்கதரிசிகளாக தான் இருந்துச்சு. உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி உண்மை தான். நானும் என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஸ்கூலில் பேக் ஸ்லைட் ஆனேன், அப்புறம் காலேஜில் பேக் ஸ்லைட் ஆனேன், அப்புறம் நிறைய பேக் ஸ்லைட் ஆகி அப்புறம் ஆஸ்திரேலியா போய் கத்தரை ஏற்றுக்கொண்டேன். நிறைய பேக் ஸ்லைடிங் ஆச்சு. அந்த கோழிகளுக்கு நன்றி, நல்ல கோழி தீர்க்கதரிசிகள். ஸோ தே ப்ராஃபஸர் அண்ட் இட் ஹேப்பன். அப்போது லாஸ்ட் இயர் நம்ம ஆனிவர்சரி கொண்டாடும் போது அப்போ இந்த ரோட்டில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ 10 years. ஓகே, ஸோ அது நடந்தது 1998, அந்த சாட்சி சொன்னது. சரியா, 10 years, இப்போ 2023. ஓகே, 25 வருஷம் ஆகுது. அப்போது கத்தர் ஞாபகப்படுத்தினார், ரீனு நீ எந்த இடத்துல நின்று சாட்சி சொன்ன தெரியுமா அப்படின்னாரு. நானும் டக்குன்னு யோசிச்சுக்கிறேன், என்ன இடத்துல நம்ம சாட்சி சொன்னோம். 12th ஃப்ளாஷ்பேக் போய் திரும்பி பார்க்கலான்னா, அது ஒரு பழைய ஹாலு, ஒரு பழைய YMCA, ஒரு பழைய கிரவுண்டு. அது எந்த பழைய ஹாலு, எந்த பழைய கிரவுண்டு, எந்த YMCA, இன்னைக்கு நம்ம எங்க சர்ச்சு நடத்துறோமோ இந்த ஹாலு, இந்த YMCA, இதே இடத்துல இந்த கண்மலையின் மேல கத்தர் இந்த சபையை கட்டி உருவாக்கிறாரு. அழைப்பு இங்க தான் இருக்குது, கோழிங்க காணோம். I want to encourage you. I was literally in tears. Lord, how you remember, how you don't forget. நம்ம அழைப்பு அவர் மறக்கிறதே கிடையாதுங்க. நம்ம வச்சு கத்தர் யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை உருவாக்கணும்னு கத்தர் நினைச்சிருந்தா, no matter how many times you backslide, நிறைய கோழிங்க வந்து கத்தம், கொக்கரக்கோ இவன் பண்ணிட்டான், இவன் விழுந்துட்டான். ஆனா என் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் எப்போ ரொம்ப அன்வதின்னு ஃபீல் பண்ணணும், அந்த டைம்ல என்னை தேடி வந்து என் அழைப்பை எனக்கு திரும்பி கொடுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். என்னை மறுபடியும் 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 நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சை பேர் ராக்கெட் ஆனால், நம்ம கான்சர்ட் கண்மலை, நம்ம ஊழியங்கள் பாடல்கள் எல்லாமே கண்மலை. ராக்கு தான். அந்த கண்மலை மேலே நீங்களும் நானும் நிற்கிற போது எத்தனை தடவை நம்ம விழுந்தாலும் எழுந்தாலும் அந்த கண்மலை நம்மளை விடவே மாட்டாரு. He comes after us and he loves us like crazy. And today also he says the same thing. You know what? You have a special problem, you will receive special treatment and special attention from the Lord. Hallelujah. Especially when you feel unworthy, he gives you special attention. And இன்னைக்கு அவர் சொல்றாரு, உன்னை மறுபடியும் மறுபடியும் அதே அளவு கொஞ்சம் கூட குறையாமல் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை கோழிங்க என்ன வேணா நம்ம வாழ்க்கையை பத்தி பேசலாம், நம்மள பேசலாம். ஆனா அந்த அழைப்பு இருக்கும். பேதுரு மாதிரி நம்மளும் எழுந்து நிற்போம். 3000 பேர்ல 30,000 பேரை கத்த நம்ம கையில கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கத்த சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா this morning?